ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பரோட்டா வித் சிக்கன் சால்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அந்த 2 கப் மாவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கணும். இந்த கப்பில் தான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பிணையிறதுக்கு 3/4 கப் போதும். அதையுமே முழுசாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பக்குவமாக பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு நல்லா பிணைஞ்சிக்கணும். கரெக்டாக 3/4 கப் தண்ணி ஆகியிருக்கு. இதை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்படி விடாமல் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிணையணும். இப்படி விரல் வச்சு பார்த்தா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிணையலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 மணி நேரத்துக்கு மாவு நல்லா ஊறட்டும். சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10-20 முந்திரி பருப்பு, அடுத்து ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு போட இஷ்டப்படாதவங்க பொரிக்கடலை போட்டுக்கலாம். சால்னா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். காயவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். 2 பிரியாணி லீஃப், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 கப் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். சால்னாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, பெரிய தக்காளி 2 கட் பண்ணிவிட்டு இதையும் கலந்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். அது புதினா, மல்லி 2ஐயும் கலந்துக்கலாம். குழம்பு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் சிக்கனை கலந்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தேவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம லைட்டாக எண்ணெயை தடவிக்கிறோம். கையில் தடவிக்கிட்டு ஒரு 6 புரோட்டா ஆகிற மாதிரி நம்ம நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருட்டி வச்சாச்சு மாவு. இந்த மாவு எல்லா மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக இருக்குது. இந்த மாவு எண்ணெயை நல்லா கொஞ்சம் தடவி விட்டுக்கணும். தடவி விட்டுட்டு இப்போ ஒரு மாவு மட்டும் எடுத்துட்டு இப்படியே இப்போ கையில் தடவுனாலும் சரி, இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டாலும் சரி, இப்படி நல்லா விரித்து விட்டுக்கிறணும்.
இப்படி கையாலே மாவை விரித்து விட்டுக்கணும். விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இப்படியே ஒரு கோடு கோடாக போட்டுகிட்டே வரணும். எடுத்துடணும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. தோசை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச தோசை சட்டியில் கொஞ்சமாக அப்படியே தட்டி வச்சுருக்க பரோட்டாவை இதில் போட்டுக்கலாம். இதை அப்படியே பிரட்டி போட்டுக்கலாம். பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு 3 பரோட்டாவாக வச்சுட்டு நம்ம கையில் லேசாக தட்டணும். சூப்பரான சிக்கன் சால்னா வித் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.